ஆண்டவருக்காக நான் எவ்வளவு ஓடினேன். எனக்கு ஏன் இந்த நிலைமை? ஆண்டவருக்கு இரக்கம் இல்லையா? நான் என்ன தவறு செஞ்சேன்? என்னுடைய வாழ்க்கைய முடிஞ்ச மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே. நான் ஒருத்தங்கள நம்பி இருந்தவங்க என்னை கைவிட்டுட்டாங்க. என்னை விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு உலகமே தலைகீழா மாறிடுச்சு. என்னுடைய வேலைய இழந்துட்டேன். நான் குடும்பத்த எப்படி காப்பாற்றப் போறேன்? இப்படிப்பட்ட ஒரு பெரிய கேள்விகளோடு நீங்க இருந்தீங்கன்னா, யோசேப்ப இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கலாம். யோசேப்பினுடைய தாய் செத்து போனதுக்கு அவனா காரணம்? இல்ல அவனுடைய தகப்பன் அவனை நேசித்ததுக்கு அவனா காரணம்? அவனுக்கு சொப்பனங்கள் வந்ததுக்கு அவன் காரணமா? ஆ? இல்ல அவனுடைய தகப்பனுடைய குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டதுக்கு அவன் தான் காரணமா? ஆனா கூட ஒவ்வொரு சமயத்திலும் அவனுடைய பிரச்சனைகள் நடுவிலே ஒரு வசனம் திரும்ப திரும்ப வருது. கர்த்தர் அவனோடே இருந்தார். அவன் எதை செய்தானோ அதையெல்லாம் அவர் வாய்க்க பண்ணினார். இப்போ இந்த ஒரு காரியம் மட்டுமே அவனுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், அவனுடைய எல்லா கீழான நிலைமையிலும் அவனோட இருந்தது இந்த ஒன்று மட்டும்தான். அவனுக்கு இருந்தது பணமோ, வசதியோ, மற்ற தொடர்புகளோ, உறவுகளோ இல்லைன்னா கூட கர்த்தர் அவனோட இருந்தார். அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணார். இந்த ஒரு காரியம் மட்டும் அவனோட இருந்ததுனாலே அவன் வாழ்க்கையில செழிப்பாய் வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கையின் முடிவு மிக உச்சகட்டத்துல போய் முடிஞ்சது. இப்போ நம்மளும் இந்த ஒண்ண மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. என்ன ஒரு சோர்வான நிலையிலும், கீழான நிலையில இருந்தாலும் கர்த்தரோடு இருப்பதும், கர்த்தருடைய உறவை நாடுவதும் மிகவும் முக்கியம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு நாளும் இந்த கீழான நிலைமையில தங்க மாட்டோம். கண்டிப்பா ஒரு நாளிலே மேலான நிலைமைக்கு வருவோம்.